ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓகேயா, எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் வாங்குறது, இந்த மாதிரி நேம் வாங்குறதுக்கு தனியாக, இந்த மாதிரி மெயில் ஐடிஸ் வாங்குறதுக்கு தனியாக, பாஸ்வேர்டுக்கு தனியாக, இந்த மாதிரி டேட்டா இன்புட் வாங்குறதுக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி பட்டன்ஸ், அதை ஒன்று மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி பட்டன் எப்படி கிரியேட் பண்ணேன், மல்டிபிள் செக் மார்க்ஸ் எப்படி கிரியேட் பண்ணேன், இந்த மாதிரி ட்ராப் டவுன் செலெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணேன், இந்த மாதிரி கலர் பிக்கர், அதே மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பார், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஏரியா, இந்த மாதிரிலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ஓகே, HTML. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்கள் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணாலும் நமக்கு என்ன தேவை, ஒரு HTML ஃபைல் தேவை, அப்படி தானே. ஸோ index.html ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி .cssஸையும் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்காக. நமக்கு தெரியும் விஷுவல் ஸ்டுடியோ கூட நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு தெரியும். அதில் ஒன்று தான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நமக்கு தேவையான பாய்லர்பேட் கோட்லாம் வந்துடும். நமக்கு நெசசரியான தேவையான கோட்லாம் வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து உள்ளே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஓகே, நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து நம்ம நேம் வாங்குகிறோம், இமெயில், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிட்டு வேரியஸ் இன்புட்ஸ் வந்து வாங்குகிறோம். இப்போ இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பார்டரும் கொடுத்துருக்கோம், ஒரு ஒயிட் கார்டும் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஒயிட் கலர் கார்டு மாதிரி வச்சுட்டு அது பேக்ரவுண்டு கொஞ்சம் க்ரேயாகவும் அது மேலே ஒரு ஒயிட் கலர் கார்டு மாதிரி வச்சு அது சுற்றியும் வச்சுருக்கோம். அப்படி தானே. ஸோ இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பாடிக்குள்ளே வந்து டேரெக்டாக வந்து உள்ளே வராமல் டேரெக்டாக நம்ம டைப் பண்ணி H1 கொடுத்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கண்டெய்னர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, டிவ் கொடுத்துக்கிறேன். டிவுக்கு ஒரு கிளாஸும் கொடுத்துருவோம். கிளாஸ் வந்து என்ன கொடுக்கலாம், ஃபார்மோட கண்டெய்னர், சும்மா நம்ம கொடுக்குற நேம் தான். ஓகே, அது எதுக்குன்னா இது வந்து இதுக்கு ஒரு தனி யூனிக் நேம் கொடுத்துருக்கேன். டிவுக்கு ஃபார்ம் கண்டெய்னர்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ எதுக்கு இந்த மாதிரி டிவுங்கிறத க்ரியேட் பண்ணுறோங்கிறது நம்ம ஸ்டைல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரியா, போக நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம தேவையான டிவுக்கு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, ஒரு ஹெட்டிங் வச்சு அப்படி தானே உள்ள ஒரு H2 கொடுத்து ஹெட்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹெட்டிங் என்ன கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போவுமே எப்படி ரன் பண்ணுவோம், கீழே வந்து கோ லைவ் கொடுப்போம். இல்லைன்னா என்ன செய்யலாம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஷன்லாம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் லைவ் சர்வருங்கிற எக்ஸ்டென்ஷனை இந்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் சர்வருங்கிற எக்ஸ்டென்ஷனை அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்டென்ஷன் எதுனா ப்ரிட்டியர்னுங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். இருக்கலாம், ப்ரிட்டியர்ங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கா, இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் சொல்கிறேன், இது நான் புதுசாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன். நெட் இருக்கா, ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு. இது வந்து ப்ரிட்டியருங்கிறது வந்து ஒரு கோடு ஃபார்மேட்டர். ஓகே, நம்ம ஒரு தடவை ரைட் பண்ணும்போது நிறைய எல்லாம் இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சேவ் ஆகும். அது கொஞ்சம் கூட நீட் பண்ணுறதுக்காக. இது ரெண்டாக தான் தெரில, பட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ரன் பண்ணி பார்ப்போம். கோ லைவ் கொடுக்கேன், ஓப்பன் ஆகிருக்கு அந்த போர்ட்டில். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஃபார்ம் ரெடி ஆகிட்டுருக்கா. நான் வந்து இதை வந்து என் கிட்டே வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும். நமக்கு இந்த சைடு நமக்கு எக்ஸாம்பிள் தேவைப்படுற நம்ம செய்ய போகிற எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம லைவாக செய்கிற வந்து அவுட்புட் பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன் H1 கொடுத்து. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வாங்கணும்னா
இந்த டீட்டெயில்ஸ் தான் வாங்கணும். எப்போதுமே ஃபார்ம் ரெடி பண்ணாலே ஃபார்முங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே ஃபார்முக்கு வந்து 2 கொடுத்து கேட்கும். ஒரு ஆக்ஷன் இன்னொன்று கேட்கும், இன்னொன்று மெத்தடு. ஓகே, மெத்தட் வந்து கெட்டு போஸ்ட் 2 மெத்தட் உண்டு. ஆக்ஷன் வந்து எதுனாலும் கொடுக்கலாம் நமக்கு. அதாவது எதுக்குன்னா நம்ம ஃபார்மை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுப்போமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் போய் சப்மிட் கொடுப்போமா. சப்மிட் கொடுக்கும்போது இந்த டீட்டெயில்ஸை என்ன செய்யணும், அதாவது எந்த ஃபைலுக்கு அனுப்பணுங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆக்ஷன் யூஸ் பண்ணுவோம். மெத்தட் வந்து எந்த மெத்தடில் நம்ம சென்ட் பண்ணுறோம் ஃபைல் மெத்தடை அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம பேக் எண்ட் படிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போவோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு எதுவுமே பேக் எண்ட் எதுவும் ரன் பண்ணதுனால ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் படிக்கிறதுனால இது நமக்கு தேவையில்லை. சும்மா டேரெக்டாக ஃபார்ம்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்னு கொடுத்து ஃபார்முக்குள்ளே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸ், இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது லேபிளிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, லேபிள் கொடுத்துட்டு ஃபார்னு ஒரு டீட்டெயில் கேட்கும். ஃபார் எதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நேம்னு கொடுத்துக்கிறேன். லேபிள் வந்து நேம்னு கொடுக்கேன். இது புரியாட்டி கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நான் அடுத்து சொல்கிறேன் என்னன்ட்டு. அடுத்து இன்புட்னு கொடுக்கேன், டைப் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி கொடுத்து நேம்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ளேஸ் ஹோல்டர் கொடுத்து நேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ட்ரி ஒரு நேம் வேண்டாம். ஓகே, இந்த லைன் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். அது என்ன லேபிள்னால் இந்த இன்புட் இருக்கா, இதுதான் நமக்கு வாங்க போகிற இன்புட். இந்த இருக்கலாம், இதுதான் இந்த டெக்ஸ்ட், இந்த பாக்ஸுமாக இருக்கலாம், இதுதான் இந்த ஃபீல்டு. ஓகே, இன்புட்டுங்கிற எலமெண்ட். இந்த இன்புட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்னு வச்சுருக்கேன். டெக்ஸ்ட்னால் நம்ம என்ட்ரு பண்ணுறது என்னதான் இருக்கும், டைப் டெக்ஸ்ட்டாக நம்பரா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டைப்பு. ஐடி எதுக்குன்னா இதுக்கு ஒரு யூனிக் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் வந்து நேமுங்கிற ஐடி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இன்புட் ஃபீல்டுக்கு வந்து யூனிக் நேம் வந்து நேமுங்கிற ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். ப்ளேஸ் ஹோல்டர் எதுக்குன்னா இந்த உள்ள ஒரு நம்ம எதுவும் என்ட்ரு பண்ண முடியல ஒன்று இருக்குமா, ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டு, அதுதான் ப்ளேஸ் ஹோல்டர். இதில் நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம். கொடுத்தா இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த லேபிள் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு இப்போ லேபிள் எதுக்கு செய்வோம், இதை நோட்டு வாங்கினா லேபிள் ஓட்டுவோமா, இந்த நோட் வந்து எனக்கு அந்த மாதிரி சொல்லுவோமா, அதுக்காக தான் இதுக்கும் லேபிள். ஓகே, இந்த இன்புட் ஃபீல்டு, அதாவது அந்த ஐடி நேமுங்கிற ஃபீல்டு ஒரு லேபிள் வந்து இது, இந்த நேமுங்கிறது இந்த ஃபீல்டுக்கானது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்படி கொடுத்தா வந்து அது மட்டும்னா இது வந்து இப்படி கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் நமக்கு நேம்னு உள்ளே என்ட்ரு ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்ம டேரெக்டாக இதில் போய் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த நேமை கிளிக் பண்ணாலே அந்த ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இது கொடுப்போம். ஓகே, லேபிள் இந்த நேம் ஃபார் கொடுத்து எதுக்கான லேபிள் ஐடி நேம்னு கொடுத்துருக்கோமா, அதுக்கான லேபிள்ங்கிற இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு லேபிளுக்கு ஒரு நேமும் வேல்யூவும் கொடுத்துருக்கோம், அது இங்கே ஷோ ஆகுது. இன்புட் கீழே கொடுத்துருக்கோம், இன்புட் என்ன டைப்பு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், அது ஐடி நேம் கொடுத்துருக்கோம். அதனால தான் இது ரெண்டும் லிங்க் ஆகிருக்கு. ப்ளேஸ் ஹோல்டரில் உள்ளே என்ன பேர் கொடுத்துருக்கோம். ஓகே, இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு லேபிள் கொடுத்து நேம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வாங்கணும், இமெயில். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா மறுபடியும் அதே மாதிரி ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து மெயிலுக்காக இமெயில்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன லேபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்னா இமெயில்னு கொடுப்போம். இமெயில் வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு நான் போகிறோம் இன்புட் டைப் வந்து இமெயில். ஓகே, அதே மாதிரி ஐடி வந்து ஐடி இமெயிலு, அதாவது இங்கே என்ன கொடுக்குமோ அதே நேம் அங்கே இருக்கணும். அதே மாதிரி ப்ளேஸ் ஹோல்டர் என்ன கொடுக்கணும்னா என்ட்ரி ஒரு இமெயில். ஓகே, 2 க்ரியேட் பண்ணியிருக்கோமா. இதே மாதிரி இமெயிலுக்கு கொடுத்தோன்னா டேரெக்டாக என்ட்ரான்ஸ் தான் அந்த ஃபீல்டு செலக்ட் ஆகிருதா. ஓகே, இது அதே மாதிரி தான் போனது என்ன செய்யும் அதுதான் மாதிரி செஞ்சுருக்கோம். ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லேபிள் எதுக்கானது, இமெயிலுங்கிற இன்புட்டுக்கானது. இந்த இமெயில் இந்த டைப்பு கொடுத்துருக்கோமா, இமெயில். இதுக்கு என்ன வித்தியாசம்னு இதில் பார்த்தா தெரியும். இது வந்து நான் சும்மா வந்து என்ட்ரு சக்தின்னு நான் என் பேர் அடிச்சிருவேன். ஓகே,
இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் மெயில் அட்ரஸாக காட்டுதா. சும்மா அடித்தோம்னா எரர் காட்டும். இப்போ காட்டல, நம்ம ஏன்னா இந்த சப்மிட் பண்ண செலக்ட் பண்ணல, வச்சோன்னே எரர் காட்டும். ஓகே, அவன் காட்டுறவங்களுக்கு எப்படின்ட்டு. ஓகே, நம்ம 2 லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 3 நமக்கு என்ன செலக்ட் பண்ணணும், பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு. அதுக்கும் தனியாக ஒன்று செய்வோம். ஓகே, லேபிள் இது எதுக்கு, பாஸ்வேர்டு. சும்மா PWD நான் சும்மா சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு தனி ஃபீல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்புட் வாங்குகிறேன். டெக்ஸ்ட் கிடையாது, இது வந்து பாஸ்வேர்டு. எதுக்கான பாஸ்வேர்டு, இந்த லேபிள் எதுக்கானது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஐடி யூஸ் பண்ணுறோம். இந்த பிளேஸ் ஹோல்டராக பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஓகேயா, இங்கே எதுக்காக ஒரு இடத்துல எரர் விட்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இதை க்ளோஸ் பண்ணல கரெக்டாக. ஓகேயா, 3 விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வித்தியாசம் நீங்கள் உடனே இப்போ பார்த்தாலே தெரியும். இதில் வந்து வேர்டு காட்டும், இதில் மெயிலுக்கானது காட்டும், இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது காட்டாது உங்களுக்கு. டாட்டா காட்டுதா. ஓகேயா, இதே மாதிரி தான் சேம் 2 தடவை. இப்போ டெக்ஸ்ட் நேம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருக்கோம், இமெயில் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருக்கோம், பாஸ்வேர்ட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வாங்க போகிறோம், டேட். அதுக்கு ஒன்று கொடுப்போம். லேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்காக டேட்டுக்காக டேட்டுங்கிற நேம் கொடுப்போம். அதே மாதிரி இன்புட்டு கொடுப்போம். டைப் வந்து டேட்டு. ஐடி வந்து அதுவும் டேட்டு. ப்ளேஸ் ஹோல்டர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ப்ளேஸ் ஹோல்டர் வேண்டாம், நம்ம எதுக்குன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அதுவே நமக்கு போதும். ஓகே, ஒரு டேட்டா பர்த்தும் போட்டால் நல்லாயிருக்குண்ணா. டேட்டா பர்த்தும் போட்டுருக்கோம். ஓகே, 4 விஷயம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த ஜெண்டருங்கிறதுக்கானது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, இதில் வந்து ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். இதில் வந்து மல்டிபிள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செக் பாக்ஸ் சொல்லுவோம், இதை வந்து ரேடியோ பட்டன் சொல்லுவோம். சரியா, ரேடியோ பட்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது கொடுத்துக்கோங்க. லேபிள் இது எதுக்காகனா ரேடியோ குரூப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம ரேடியோ பட்டன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜெண்டர். இப்போ நம்ம வந்து 3 ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிவ் கொடுத்துக்குறோம். டிவ்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு டிவிஷன், அவ்வளோதான். நம்ம வந்து 3 ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணி 3மே ஒரே கொடுத்ததுனால ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஒரு டிவ் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடி கொடுத்து இதே ரேடியோ குரூப் பண்ணியும் நான் கொடுத்துக்கிறேன். சரியா, 2க்கும் சேமாக. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்குள்ளே வந்து 3 இன்புட் எலிமெண்ட்ஸ் வாங்கி க்ரியேட் பண்ணுறோம். இன்புட் டைப் வந்து ரேடியோ. ஓகேயா, அதே மாதிரி மூணு ரேடியோ பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமா. இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுங்களா. ரேடியோ இதுக்கு வந்து நேம் வந்து ஜெண்டர். அடுத்து வேல்யூ வந்து மேல்னு கொடுத்துட்டேன். பக்கத்தில் வேல்யூ கொடுத்துருவேன். ஜெண்டர் ஃபீமேல். இதே காப்பி பண்ணி இங்கே போட்டுறேன். ஓகே, 3 கூட க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கும் இதில் ஓன் என்னென்னு சொல்லி விளக்க சொல்கிறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு டிவ்களை போட்டிருக்கோம் 3மே. ஏன்னா ஒரே கொஸ்டினை சேர்ந்ததுனால 3 ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோம். இன்புட் 3 இன்புட் ரெடி பண்ணியிருக்கேன். அது டைப் வந்து ரேடியோன்னு கொடுத்துட்டேன்.
நம்ம ரேடியோனா இந்த மாதிரி சர்க்கிள் பட்டன் க்ரியேட் ஆயிரும். நேம் கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ கொடுத்துருக்கேன். ஜென்டர் அப்படி தானே. எதுக்குன்னா எதுக்கு இப்படி கொடுக்கணும்னா அப்போனா தான் இது 3மே ஒரே குழுது அப்படின்னு ப்ரௌசருக்கு தெரியும். இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து நான் வேறு எதாவது கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஹலோன்னு கொடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதையும் செலக்ட் பண்ணலாம், இதையும் செலக்ட் பண்ணலாம். அது வந்து டிஃப்ரெண்ட் கொடுதுன்னு நினச்சிக்கிடும். அதனால் நேம் கொடுத்து எப்போதுமே சேம் நேமே கொடுத்து வச்சிடணும். அப்படின்னா தான் இதுக்கு தெரியும் இது 3மே ஒரே கொஷினை சேர்ந்தது அப்படின்னு தெரியும். ஓகேயா? 3 கொஷின் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் பார்த்துட்டிங்களா? இப்போ அதே மாதிரி எப்படி செக் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். லேபிள் கொடுக்கேன். பார் வந்து இதுக்கு என்ன கொடுக்கலாம், செக் பாக்ஸ் குரூப்னு கொடுப்போம். இது ஒரு குரூப் தானே. செலக்டட் ஸ்கில்ஸ் கொடுத்துக்கிட்டோம். டிவ் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தான் டிவ் கொடுத்து நம்ம வந்து ஐடி கொடுத்து இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து டிவ் ஹேஷு செக் பாக்ஸ் குரூப்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்துடும். நமக்கு எதுக்குன்னு தெரியும். ஐடியை வந்து நம்ம வந்து ஸ்டைலில் வந்து ஹேஷ் கொடுத்து செலக்ட் பண்ணுவோன்ட்டும் கிளாஸை வந்து டாட் கொடுத்து செலக்ட் பண்ணுவோன்னு தெரியும். அதனால தான் டிவ் கொடுத்து ஹேஷ் கொடுத்து இதோட நேம் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடி க்ரியேட் ஆகிடும். ஓகே, விசுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே இதுக்குள்ளே 2-3 இன்புட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வருது. ஜஸ்ட் டேப்னு கொடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வராட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஈஸி கொஞ்சம் குயிக்காக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்புட்டு நம்ம டைப் வந்து செக் பாக்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் நேம் ஸ்கில்ஸ்னு 3க்கும் ஒரே நேம் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு தெரியும் இது 3மே ஒரே கொஸ்டினுக்கு உரியதுன்ட்டு. வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ எதுக்கு கொடுக்கும் தெரியுமா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து காமிச்சிட்டோம், மேல் ஃபீமேல் எல்லாமே காமிச்சிட்டோம். ஆனால் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ஃபார்முக்கு போகும். ஓகே, இதோட வேல்யூலாம் போகாது. இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சப்மிட்னு என்ட்ரு பட்டன் கொடுத்து இங்கே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த என்ட்ரு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைலுக்கு போகும். அதாவது எந்த சர்வர் கொடுத்துருக்கோமோ அந்த சர்வருக்கு இதில் கொடுத்துருக்க வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ண வேல்யூ தான் போகும். இப்போ அதே மாதிரி சேம் ரேடியோ மாதிரியே செக் பாக்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இதில் வந்து மல்டிபிள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் செக் பாக்ஸில். அதுதான் முக்கியமான வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்குது. இது எப்படி க்ரியேட் பண்ண பார்ப்போமா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. லேபிள் இது எதுக்காக ட்ராப் டவுன் குரூப்னு போட்டுக்கிறேன். ஓகே, டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. டிவ் ஹேஷ் GROUP. ஓகே, ட்ராப் டவுன் குரூப் ரெடி பண்ணிட்டோம். இது என்ன செய்வாங்கன்னா ஆப்ஷன். சரியா, நம்ம இப்போ யூஸ் பண்ண போது இந்த ஆட்டோமேட்டிக்காக காட்டுதா, டேப் கொடுக்கேன். இந்த செலக்ட் இது நம்ம இவ்வளோ என்ன வாங்கிட்டோம், இன்புட்டுங்கிறத கொடுத்து வாங்கிட்டோம். அப்போ தானே இந்த இதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணுறோன்னா செலக்ட். இது வந்து தனி டேக். ஓகே, செலக்ட்னு கொடுத்து அதுக்குள்ளே வந்து 3 ஆப்ஷனும் கொடுக்கும். ஓகே, இந்த 3 ஆப்ஷன் தான் இதில் ஷோ ஆகும். ஓகே, இதுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கிறேன். வேல்யூ சும்மா எம்டியாக போட்டுட்டு சூஸ்னு கொடுத்துருந்தேன். அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ தெரியும். எப்போதும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் அதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்க லைனில் அப்படி அடக்கி வந்துடும். ஓகே, நம்ம காலேஜில் வந்து சிஎஸ்சி இருக்குது, இசி ட்ரிபிள் மாதிரி பார்த்தீங்களா, ஆப்ஷன் வேல்யூ வந்து ட்ரிபிள். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம இந்த வேல்யூ கொடுத்துருக்கோமோ நம்ம என்ன என்ட்ரு பண்ணோடனே இந்த இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கோங்கன்னா இதோட வேல்யூ என்னதோ, இந்த வேல்யூட என்னதோ அதுதான் வந்து நம்ம ஃபார்முக்கு நம்ம அனுப்புகிற சர்வருக்கு போகும். ஓகே, இந்த செலக்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்டா, ஒரு செலக்ட்னு ஒரு கீவேர்டு போட்டிருக்கோம். செலக்ட்குள்ளே இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இத்தனை ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ட்ராப் பண்ணும்போது காட்டும்.
இதுக்கு செலக்ட் இந்த ட்ராப் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இன்புட் யூஸ் பண்ணல, செலக்ட்டுங்கிற தனி டிஃப்ரெண்டான டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்னதுன்னா கலர் பிக்கர். இதுவும் ரொம்ப ஈஸி. லேபிள் கொடுங்க. இது எதுக்குன்னா கலருக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். கலர் கீழே ஒரு இன்புட், டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கலர் கொடுக்கும். ஐடி வந்து கலர்னு கொடுத்துக்கிட்டோம். அவ்வளோதானே. ஆமாம், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி கொடுத்தோன்னா அதுவே வருதா. உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலரை வந்து அதோட என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்க, அதாவது இந்த இருக்குங்களா, இப்படி செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுப்பீங்களா, இதோட கலரோட வேல்யூ வந்து நமக்கு வரும். வேல்யூவா கலர் கொடுத்தோம், இன்ட்ரு கொடுத்தோம், டைப் கொடுத்தோம், அவ்வளோதான். ஃபேவரட் ஸ்பெல்லிங் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே, கலர் எப்படின்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ அப்லோட் ரெஸ்யூமே இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஃபைல் சூஸ் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுக்கு அதை எப்படி செய்யுது பார்ப்போமா. அதே மாதிரி லேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபைல்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சூஸ் ஃபைல் இல்லை, அப்லோட் ஃபைல்னு கொடுத்துக்கிறேன். இன்புட்டாக என்ன வாங்க போகிறோன்னா ஃபைல் கொடுக்கேன். இந்த நேம் நமக்கு தேவையில்லை. இதில் ஐடி மட்டும் ஃபைல்னு கொடுத்துட்டேன். ஓகே, சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் வந்துட்டா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த ரேஞ்ச் பட்டன். லேபிள் ரேஞ்சு, இது என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு கொடுத்துருக்கோமா, அதே கொடுப்போம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்புட்டு ரேஞ்சு. இப்போ பார்த்தீங்களா, ஐடி கொடுத்து ஆட்டோமேட்டிக் வந்துட்டு ஐடி ரேஞ்சு மின் மேக்ஸ்ன்னு எதுக்கு தெரியுமா இருக்குது. இந்த மின்னு தான் மினிமம் வேல்யூ 0, மேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ 10. இதுதான் அது டிஃபால்ட்டாகவே உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா, மின்னு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். இப்போ 100 கொடுத்தோன்னா மேக்ஸிமம் வேல்யூ 100 இருக்கும். இடையில வந்து 100 சப்டிவிஷன் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு 10 போதும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஸ்விட்ச் ஆகுது தெரியுதா உங்களுக்கு. 10. இதுக்கு நீங்கள் ஒரு டிஃபால்ட் வேல்யூவும் கொடுத்துக்கலாம். வேல்யூ 2ன்னு கொடுத்தீங்கன்னா அது 2லேயே இருக்கும். 3 கொடுத்தீங்கன்னா 3, 4 கொடுத்தீங்கன்னா 4, 5 கொடுத்தீங்கன்னா 5. இந்த வேல்யூ தான் வந்து டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். மின்னு மேக்ஸுங்கிறது மினிமம் மேக்ஸிமம். நம்ம சும்மா கொடுத்துருக்க வேல்யூ வந்து 5லேயே இருக்கும். இது மாதிரி 6 கொடுக்கலாம், 7 கொடுத்து பார்க்கலாம், 9 கொடுத்து பார்க்கலாம், 10 கொடுத்து பார்ப்போம் ஃபுல் லைட்டாக. எப்படி நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி வேல்யூ கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அவ்வளோதான். இந்த ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கா, இது எப்படி செய்வீங்கன்னா லேபிள் கொடுப்போம். மெசேஜ் ஒரு நேம் கொடுக்கேன், மெசேஜும் கொடுத்துக்கிறேன். இது பேர் என்னதுன்னா டெக்ஸ்ட் ஏரியா. சரியா, நம்ம வந்து இதே மாதிரி இன்புட் அவங்க செலக்டிங் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுக்க மட்டும் செலக்ட்னு தனி டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணோம்னா, அதே மாதிரி இதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது யூஸ் பண்ணுறோம். நேமுங்கிறது நமக்கு இது தேவையில்லை. ஐடி மட்டும் மெசேஜ்னு போட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் ஏரியா ரெடி ஆகிட்டு. இதுக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கலான்னா கால்ஸுங்கிற வேல்யூ கொடுத்து 3ன்னு கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 3 காலம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி 5ன்னு கொடுத்தோன்னா 5 காலம் இருக்கிற மாதிரி. நம்ம காலம் கொடுக்குறதுக்கு பதிலாக ரோ கொடுப்போம். ரோனா என்னதுன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 4 ரோ. நம்ம 4 ரோ கொடுத்துருக்கனால 4 ரோ டிஃபால்ட்டாக ரெடி ஆகி வச்சுருக்கு. ஓகே, நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு 3 போதும். டிஃபால்ட்டாக ஒரு 3 ரோ கொடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் கடைசி கொடுத்து சப்மிட் பட்டன், அவ்வளோதான்.
டேட்டா பட்டன் கொடுத்து டைப் சப்மிட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாலே போதும். ஓகே, நமக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிட்டு. ஓகே, எப்படி ஒவ்வொரு இன்புட் எலமெண்ட்டும் வாங்கணும்னு இதில் பார்த்தீங்க. எப்படி லேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்புட்டில் டிஃப்ரெண்ட் டைப்லாம் என்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்தோம். இதுக்கான எக்ஸ்ட்ரான பார்ப்போம். ஓகே, டைப் கொடுத்தோன்னே நம்ம என்ன இருக்குது, பட்டன், செக் பாக்ஸ் என்ன பார்த்தோம், கலர் என்ன பார்த்தோம், டேட்டு, அதுக்குள்ளே நிறைய எக்ஸ்டெண்டே இருக்குது. டேட், டைம், லோக்கலு, இமெயில் ஃபைலு, ஹிடன் இமேஜ், மந்த்து, நம்பர், பாஸ்வேர்டு, ரேடியோ, ரேஞ்சு, ரீசெட்டு, சர்ச்சு, சப்மிட்டு, டெல்லு, டெக்ஸ்ட்டு, ஒவ்வொன்றுமே வித்தியாசமான இது. ஓகே, நீங்களும் அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி. நம்ம க்ரியேட் பண்ண போகிற இதுக்கு வந்து இது போதுங்கிறதுனால நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸ்டைல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும், அப்படி தானே? அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஸ்டைல் ஷீட் எதுக்குன்னு க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம இது ரெண்டு லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு டைட்டில் கொடுப்போம், ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு ஒரு டைட்டில் கொடுப்போம். ஆரம்பிச்சிட்டா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்வோம், லிங்க்கு என்ட்ரு கொடுத்திங்கன்னா அதுவே ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்டும் காட்டிட்டு ரெஃபரன்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஸ்டைலில் சிஎஸ்எஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்துப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. பாடிக்கு வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணி அதை சுற்றி அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் போட்டிருக்கோம், அப்படி தானே? பாடி தனியாக இருக்குது, பாடிக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது. ஸோ இது இப்போ உங்களுக்கு எதுக்காக நம்ம டிவ் யூஸ் பண்ணுங்கிறது இப்போ தெரியும். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, பாடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒரு கிரே கலராக வச்சுக்கிறேன். ஓகே, கிரேயை வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கலாம். ஓகே, கிரே கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இருக்கலாம், இதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ், அதனால் கிளாஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம், டாட் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட என்ன செய்ய போகிறோன்னா, இதோட பேக்ரவுண்ட் கலர் என்னென்ன மாற்ற போகிறோன்னா, கலர் கொடுத்து ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா ஒயிட் கொடுத்துரும். இப்போ பார்த்தாலே தெரியுதா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேக்ரவுண்ட் க்ரேயாகவும் இந்த ஃபார்மை சுற்றி இருக்க இது மட்டும் ஒயிட்டாகவும் இருக்கும். இது ஏன்னா நம்ம வந்து பாடி பேக்ரவுண்டில் அதை ஃபுல் இதுக்குமே வந்து என்ன கலர் கொடுத்துட்டோம், ஒரு க்ரே கலர் மாதிரி கொடுத்துட்டோம். இந்த இடத்துல அந்த டிவ் எலமெண்ட்டும் அதாவது அந்த டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு மட்டும் நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஒயிட்டாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அதனால் தனியாக ஒரு செப்ரேஷன் தெரியுதா ரெண்டுக்கும். இதுக்காக தான் நான் அது தனியாக செப்ரேட்டாக ஒரு டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே போட்டேன். இப்போ என்னென்னா எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப இதாக இருக்குது, அப்படி தானே? அதனால் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட் எனக்கு கொடுக்கணும், வித்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக காட்டுதா, 400 பிக்சல் கொடுத்துருவோம். ஓகே, 400 பிக்சல் ரொம்ப சின்னதாக தெரியுது எனக்கு. பெருசாக்கி பார்ப்போமா? 400 பிக்சல்னால் ரொம்ப சிறுசு தான். ஒரு 800 டபுளாக போடுவோம். ஓகே, 800 பிக்சலும் ரொம்ப பெருசோ, ஒரு 6 ஒரு 600 பிக்சல் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் வைப்போம். ஓகே, அப்படின்னா ஒரு செப்ரேஷன் தெரியும் இதுக்கும். வித்து வந்து கடைசி செலக்ட் பண்ணுவோம், ஏன்னா ஸ்க்ரீன் விட்டு வெளியே போகிறதுனால. பேடிங் ஒரு 10 பிக்சலுக்கு போட்டுக்குவோம். 10 பிக்சலும் கம்மிங்கிற மாதிரி தான் தெரியுது, அதனால் 20 பிக்சல் போட்டுக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, மார்ஜின் வந்து ஆட்டோ கொடுத்துக்குவோம், அப்போ தான் சென்டராக இருக்கும். இது மாதிரி வித்து வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தெரியுது, நீட்டாக இருக்கலாம். 400 பதிலாக 500 போடும்.
ஓகே. நீங்கள் இப்போ பெருசாக பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும் உங்கள் ஃபார்ம். அதனால் ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன படிக்க புரிஞ்சிருக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு எனக்கு தெரியும். வித் வந்து ஒரு 500 பிக்சல் வச்சுருக்கேன். பேடிங் வந்து 20 பிக்சல். அதாவது இந்த ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் உள்ளோட எலமெண்ட்டுக்கும் உள்ள கேப் தான் இந்த பேடிங். ஓகே. மார்ஜின் ஆட்டோ கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக் இந்த ஆட்டோன்னு கொடுத்தாலே என்ன ஆகும்னா சென்டராகவும் அர்த்தம். லெஃப்ட் ரைட்டு சென்டரில் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு எலமெண்ட் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா உள்ள எல்லாத்தையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட் வந்து இதை சென்டர் ஆகும். ஓகே. நம்ம யூஸ் பண்ணது H2 எலமெண்ட் நினைக்கிறேன். H2 கொடுத்துட்டு டெக்ஸ்ட் லைன் சென்டர். ஓகே. அது சென்டர் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இது எல்லாமே ஒரு தனித்தனி லைனில் வந்தால் நல்லாயிருக்குங்களா. அது என்ன செய்யலாம் பார்ப்போமா. நமக்கு என்னென்னு தெரியும், நேமு இது எல்லாமே ஒரு தனித்தனி இன்புட்னு தெரியும். அப்படி தானே. இன்புட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லேபிளை செலக்ட் பண்ணுவோம். லேபிளை செலக்ட் பண்ணி டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்லைன் எலமெண்ட்டுக்கும் பிளாக் எலமெண்ட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிளாக் எலமெண்ட் எப்போதுமே ஃபுல் வித் எடுத்துக்கிறோம். எவ்வளோ இடம் இருக்கோ அப்படி எடுத்துக்கிறோங்கிறோம். இது லேபிள் இந்த இன்புட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இன்லைன் எலமெண்ட்னால நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுச்சோ அவ்வளோ ஸ்பேஸ் மட்டும் எடுத்து பக்கத்தில் இருந்துச்சு. ஒரே லைனில் கிட்ட இருந்துச்சு. அப்படி தானே. அதனால் என்ன செய்யறோம்னா அதை வந்து ஜஸ்ட் பிளாக் எலமெண்ட்டாக மாற்றுற உடனே கிட்ட வந்துட்டா. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அதுவே கொடுத்துது மார்ஜின் டாப் கொடுத்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கும். ஏன்னா வந்து எல்லாமே கிட்ட இருக்கா, ரொம்ப நெருங்கினமாக இருக்கலாம். அதனால் 10 பிக்சல் கொடுத்தோன்னே கொஞ்சம் தள்ளியே வந்துட்டா அதுக்காக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன செய்ய போகிறோன்னா ஃபாண்ட் வெயிட்டை போட்டு போல்டு கொடுத்துருவோம். கொஞ்சம் திக்காக தெரியும் எல்லாமே. ஓகே. ஃபார்ம் கொடுத்து போல்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா செய்யணும் சில லேபிளுக்குன்னு நினைக்கிறேன். வேணால் சேஞ்ச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா, இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்தால் நல்லாயிருக்கும்ல. இதில் கூட பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக டைம் எடுத்துருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக எப்படி மாற்றுன்னு பார்ப்போம். என்னெல்லாம் செய்ய போகிறோன்னா இது வந்து செலக்ட் பண்ண அப்படி தானே. இப்போ வந்து நம்ம எப்போதுமே என்ன செஞ்சோம், லேபிள்னால் தனியாக செலக்ட் பண்ணோம், ஹெச்டிஎம்எல் தனியாக செலக்ட் பண்ணோம், இந்த கண்டெய்னர் தனியாக செலக்ட் பண்ணோம், பாடியை தனியாக செலக்ட் பண்ணோம். நம்ம இதே மாதிரி இன்புட்னு செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அப்படி தானே. இது மட்டும் செலக்ட் பண்ண போதும். அப்படி தானே. ஆமாம். இதுபடி 4 மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஒரே நேரத்தில் இப்படி 4 கூட செலக்ட் பண்ணுறது பார்ப்போம். ஓகே. இன்புட்டு ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண போது எல்லாமே இன்புட் தானே. காமனானது இன்புட்டு. இன்புட் கொடுத்து இப்படி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டைப் சரி இது இல்லை டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதை செலக்ட் பண்ணால் இன்புட்டுங்கிற எலமெண்ட்டில் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்டுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணும். அப்போ எது செலக்ட் பண்ணியிருக்கு, இதை மட்டும் செலக்ட் பண்ணி வித் ஈக்குவல் டு 100% கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஜம்முன்னு ஃபுல்லாக என்ட்டா அதே மாதிரி அதுவே கொடுத்துட்டு இது நமக்கு தேவை. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வித்து வந்து 100%னா எவ்வளோ இடம் இருக்கோ அப்படி எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டோம். பேடிங் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுத்துருக்கோம். மார்ஜின் டாப் வந்து 5 பிக்சல் இருக்குன்னா இதுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் கூட இருக்குது. இப்போ பார்த்தா தெரியும் இது வந்து 100% உள்ள தாண்டி வெளியே போதா. இது வந்து எதுக்குன்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து இன்புட் எலமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சைஸஸ் இருக்கும். சரியா. நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அந்த 100% தாண்டி வெளியே போயிட்டு அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம் அந்த லைன். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணிச்சுல விஎஸ் கோடு, இதுக்காக தான். இது கொடுத்தோன்னே பாருங்கள் கரெக்டாக உள்ளே வந்து உட்காந்துரும். ஓகே. பார்டர் பாக்ஸ்னு ஒன்றும் இல்லை, டிஃபால்ட் உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு தனி வித்தியாசமான இதெல்லாம் இருக்குங்களா. அதாவது டிஃபால்ட்டாகவே ஒரு சைஸ் இருக்குங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட கரெக்டாக கொடுத்துரும். அதுக்காக நம்ம இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது உங்களுக்கு கரெக்டாக தான் ரிமூவ் பண்ணி காமிச்சேன். இன்டெஃபினட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா இதே மாதிரி இதுக்கும் தனித்தனியாக போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னும் நல்லா இருக்காதுல்ல. ஒரே மாதிரி மல்டிபிள் கூட செலக்ட் பண்ண நல்லா இருக்குங்களா. உங்களுக்கு இந்த இன்புட் எப்படி செலக்ட் பண்ண உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்புட்டு இதுவும் இன்புட், இது எல்லாமே இன்புட் தான். இந்த இன்புட்டில் அந்த டைப் டெக்ஸ்ட்டுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி டைப் ஈக்குவல் டு
இமெயில் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. அது அப்படி செலக்ட் பண்ணி ஈஸியாக இருக்குங்களா? ஆனால் ஒருத்தர் இதே மாதிரி லைன் பண்ணி எழுதாமல் சும்மா ஜஸ்ட் கமா கொடுத்து இன்புட் டைப் இமெயில் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகிட்டு, அதே மாதிரி இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது? இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட்டு. இது என்னதுன்னு நமக்கு ஞாபகம் இருக்கலாம். செலக்ட் வேறு என்னது? டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கா? இன்புட்டு டைப் டெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்புட்டுங்க டைப் இமெயிலு, இன்புட் டைப் பாஸ்வேர்டு, இன்புட் டைப் டேட்டு. இது அது போக செலக்ட்டு இந்த இடத்துல இந்த கண்டெய்னரு, அது போக டெக்ஸ்ட் ஏரியா இந்த இடம். ஓகேயா? இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் வித் 100% பேடிங் ஒரு 8 பிக்சலும் கொடுத்து, ஒரு மார்ஜின் டாப்பும் கொடுத்து, இது வந்து பாக்ஸ் சைஸிங் ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக பார்டர் பாக்ஸும் செலக்டும் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணால் பார்த்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி நீட்டாக அலைன் ஆகிட்டா பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்துட்டா எல்லாமே. அவ்வளோதான், நீட்டாக இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? மிச்சம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் சைஸ் இதுலேயே பார்ப்போமே. இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இதுக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, அதே தான் மறுபடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இருக்கலாம் இந்த இடம், இதுக்கும் இடையில மட்டும் கொஞ்சம் கேப் கொடுப்போம். இது எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே கேப் கொடுத்துட்டோம். பேடிங்காக கொடுத்து மார்ஜின் டாப் 5 பிக்ஸ் கொடுத்துட்டோமா? அதே மாதிரி இதுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. அதுக்காக தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்புட்டு ஜஸ்ட் இன்புட்னே கொடுப்போம். 5 பிக்சல் சரி கொடுத்தா போதும். இப்போ எல்லாத்துக்கும் செலக்ட் ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ இன்புட்டுங்கும்போது எல்லாமே செலக்ட் ஆகும். அதாவது சிஎஸ்எஸில் என்ன விஷயம்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் சொல்கிறோம்ல. கேஸ்கேடிங்னாலே ஒன்றுக்கு மேலே அப்ளை ஆகிட்டே வரும். சரியா? லைனாக டாப் டு பட்டன் அப்ளை ஆகும். இப்போ வந்து இப்படி அப்ளை ஆகிட்டே வரும்போது இதில் நம்ம இன்புட் அதாவது டைப் டெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு மட்டும் 5 பிக்ஸும் தனியாக கொடுத்துருக்கோமா? அதே மாதிரி இன்புட்னு செலக்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே செலக்ட் ஆகும். 5 பிக்ஸும் கொடுக்கும்போது 5 பிக்ஸ் அப்ளை ஆகும். ஓகே, இப்போ வந்து இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே 5 பிக்ஸ்னால, அதாவது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லலாம்னா இங்கே வந்து நம்ம இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோமா? அதே மாதிரி இங்கே இன்புட்னு மறுபடியும் செலக்ட் பண்ணி மார்ஜின் டாப் வந்து 5 பிக்ஸுங்கிறத 5 பிக்ஸும் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இதே வந்து 10 பிக்ஸும் கொடுத்து வச்சுக்கோங்களேன், 100 பிக்ஸும் கொடுத்து வச்சுக்கோங்களேன், டிஃப்ரென்ஸ் இருக்குதா? சேஞ்ச் ஆகுதா? ஃபைன் ஆகிடும். இப்போ இன்புட்டு நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பண்ணி வச்சுருக்கோமா? இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாலும் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மட்டும் தனியாக அப்ளை ஆகிட்டு நம்ம வந்து சும்மா இன்புட்னு கொடுத்தோன்னா இதுக்கு அப்ளை ஆகாது எதுவுமே. ஓகே, எது அப்ளை ஆகாமல் இருக்கோ, எது ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்குமோ அதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இன்புட்டும் கொடுத்து இன்புட்டை நம்ம இதில் செலக்ட் பண்ணாத எல்லாத்துக்குமே டாப் 5 பிக்ஸில் அப்ளை பண்ணிட்டோம் மார்ஜின் டாப். நெக்ஸ்ட் என்னது? கீழே இருக்க பட்டன் தானே நம்ம வந்து பட்டன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். பட்டன் கொடுத்துக்குறோம். பட்டனுக்கு வந்து அதே மாதிரி வித்து 100% கொடுத்துக்குறோம். ஓகே, பேடிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலர் நல்லா தான் இருக்குது. ஓகே, க்ரீனில் கொடுக்கும். அதே மாதிரி சுற்றி ஒரு பார்டர் தெரியுது உங்களுக்கு, டார்க் ஒரு பிளாக்கில் இதை எடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கா? அதுக்காக இந்த மாதிரி பார்டர் ரேடியஸும் கொடுப்போம். ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்ஸல் கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் ஸ்மூத் கார்னர்ஸ்க்காக. அப்புறம் இது வந்து ரொம்ப கிட்ட இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் மாற்றுவோம். மார்ஜின் டாப் ஒரு 10 பிக்சல். ஓகே, கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். வேறு என்னது? கொஞ்சம் இந்த இதை மட்டும் போல்ட் ஆகும். ஃபாண்ட் வெயிட்
போல்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நான் மவுஸ் ஹவர் பண்ணவும் ஒன்றுமே தெரியலையா, அதான் அது காட்டுது. கர்சர் கொடுத்துட்டு கர்சர் பாயிண்ட்னு சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டன் மேலே ஹவர் பண்ணும்போது இந்த கர்சர் மாறுதா, டிஃப்ரெண்ட்டாக வருதா, இந்த கிளிக் பண்ணுற மாதிரி ஐக்கான் வருதா, அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம். இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா என்னலாம் செய்யலாம்னா, இப்போது இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஹவர் பண்ணும்போது இந்த பட்டன்ஸ் கலர் கொஞ்சம் மாறுதா, அது அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் பார்ப்போமா. பட்டன் இப்படி கொடுத்துட்டு ஹவர்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த ஹவருங்கிறது எப்போ யூஸ் ஆகும்னா, எப்போ நம்ம வந்து அந்த பட்டன் மேலே ஹவர் ஆகிறோமோ அப்போ அந்த மட்டும். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறது. அதே ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஹவர் பண்ணும்போது பாருங்கள், க்ரீனாக மாறுது, டார்க் க்ரீனாக மாறுதா. அப்போ டார்க் க்ரீனாக மாறண்டாம், க்ரீன் எனக்கு ஓகே, இந்த கலர் கூட நல்லா தான் இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு. கரெக்டாக ஹவர் பண்ணும்போது மட்டும் கலர் மாறுது, டெக்ஸ்ட் கலர் மாறண்டாம். ஓகே, இது நீட்டாக இருக்குது. ஓகே, எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் எடுக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். எல்லாமே இருக்குது. சூப்பர். இப்போ இன்னொன்று என்ன செய்ய போகிறோன்னா, டெக்ஸ்ட்டை இந்த ஃபாண்ட்டை மாற்றுவோம். ஓகே, ஃபாண்ட் பாடியில் போய் ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்து சும்மா ஏரியான்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் ஆகும் பாருங்கள். சேஞ்ச் ஆகிட்டா, இது கொஞ்சம் நீட்டாக இருக்கா, இந்த ஃபாண்ட் இருக்கட்டும். எதுக்கு 3 5 4 ஃபார்ம் கொடுக்கணும், ஏரியல் சரியா. எப்போதுமே ஃபஸ்ட் உள்ளது தான் ஒர்க் ஆகும். ஒருவேளை அது இல்லாமல் போயிட்டுனா, அந்த சிஸ்டத்தில் இல்லையோ, இல்லைனா அந்த ஃபாண்ட் அவைலபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் இருக்க ஃபாண்ட் ஒர்க் ஆகும். அதுவும் இல்லைனா அதுக்கு உள்ள ஃபாண்ட். ஓகே, இதெல்லாம் ஃபால் பேக்ஸ்க்காக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ என்னதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நான் எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் சும்மா சப்மிட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றுமே எரர் எதுவும் வரல, அப்படி தானே. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம எதாவது சில கூட பார்த்துருப்போம், கொடுத்தோன்னே இந்த மேலே ஸ்டார் மாதிரி போட்டு ரெக்வயர்டுன்னு காட்டும் தெரியுமா, நம்ம கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா, எல்லா இன்புட் எலமெண்ட்லேயும் ரெக்வயர்டுங்கிற ஒரு சின்ன டேக் மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி பண்ணி இதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதுலேயும் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ண போகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூட வேண்டாம். ஓகே, பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம சும்மா சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்களேன், காட்டும். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபாண்ட் ஃபீல்டுன்னு காட்டுதா. ஓகே, நம்ம ரெக்வயர்டும் கொடுக்காதம்போது ஒன்றும் காட்டலை, ரெக்வயர்டும் கொடுத்ததுக்கப்புறம் காட்டுதா இதை ஃபில் பண்ணுங்கன்ட்டு. இப்போ நம்ம தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுவோம். சக்திவேல். இப்போ சும்மா இது கரெக்டாக கொடுக்காம என்ட்ரு கொடுத்தோன்னு என்ன ஆகும் பாருங்கள், ப்ளீஸ் இன்க்ளூட் ஆட் இந்த இமெயில் அட்ரஸ். ஓகே, நம்ம இமெயில் கொடுத்தனால எரர் வருதா, நம்ம சும்மா ஏழை தானே எதையோ கொடுத்ததுனால தப்புன்னு காட்டுது. அதனால் இப்போ ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் கொடுத்தா மட்டும் தான் அது கரெக்டாக வரும். பாஸ்வேர்டு அதே மாதிரி ஒரு டேட்டு நம்ம ஸ்கில் செலக்ட் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி, பிடிச்ச கலர் எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. சூஸ் ஃபைல் நம்ம எது சூஸ் பண்ண அவசியம் இல்லை. எது மெசேஜ் கொடுப்போம், ஹலோ, சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம எந்த ஆக்ஷன் கொடுக்காதனால சும்மா சப்மிட் கொடுத்தோன்னே அதெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி இதாக வந்துடுது. இப்போ எதாவது ஆக்ஷன் இந்த ஃபார்முக்குள்ளே ஆக்ஷன் கொடுத்து எதாவது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நமக்கு ஏதாவது ரிசல்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம். ஓகே, நம்ம பேக் இருந்து யூஸ் பண்ணதுனால நமக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும் இப்போதைக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம்னா, நமக்கு இன்னும் இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கு பார்டர் ரெடியூஸ் கொடுத்து 8 பிக்சல் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கார்னர் தெரியும். அதே மாதிரி இன்னொன்று நினச்சலாம், பாக்ஸ் ஷேடோ கொடுத்து 1 பிக்சல்
உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு தெரில. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை சுற்றி ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். இப்போ இதே இல்லாமல் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நார்மலாக ப்ளெயினாக இருக்கா எல்லாமே. இப்போ அதே குழுவில் அந்த லைனை போட்டுட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதா? சுற்றி ஒரு பேக்ரவுண்ட் பார்டர் தெரியுதா? அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு விலைக்கு சொல்லிட்டா? ஐயோ, ஒன்றும் இல்லை. இந்த 1 பிக்சல் இருக்குல்ல, இது 2 தான் வந்து இந்த இந்த அலைன்மெண்ட். ஓகேயா? இந்த எவ்வளோ கீழே பார்த்து வருது, எவ்வளோ சைடு பார்த்து போகுதுங்க காட்டுறதுக்கு தான் 1 பிக்சல் காட்டுது. ஒரு 8 பிக்சல் இந்த சைடு கொடுத்தனா அவ்வளோ 8 பிக்சல் கொஞ்சம் இந்த சைடு பார்த்து போகும், அவ்வளோதான். சரியா? இது வந்து நம்ம எவ்வளோ பிளர்ராக இருக்குங்கிறது காட்டுறதுக்காக. மொதல் வழி வந்து இந்த பார்த்தாலே இதில் ஹவர் பண்ணி காட்டும். மொதல் இது வந்து எதுக்காகனா கீழே பார்த்து எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத காட்டுறதுக்காக. இன்னொரு வழி எதுக்காகனா லெஃப்ட் சைடில் எவ்வளோ காண்டு போகுது, அதாவது ரைட் சைடு இந்த செவ்வறு ஷேடோ போகுதுல, அது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது காட்டுறதுக்காக. மூணாவது வந்து எவ்வளோ பிளர்ராக இருக்குதுங்கிறதுக்காக. நம்ம வந்து ஒரு 15 நல்லா ஹையாக கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஷேடோ யூஸ் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்பரண்டான கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் கொஞ்சம் நல்லா பார்க்க நீட்டாக தெரியும். ஓகேயா? ஓகே, ஷேடோவும் போட்டாச்சு. இப்போ இன்னொன்று என்ன செய்யலாம், அவ்வளோதான். இதுவே நமக்கு நீட்டாக தான் தெரியுது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம எப்படி செய்யணும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம் எப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி டிஃப்ரெண்ட் இன்புட்லாம் வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பத்திரமா செஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஃப்யூச்சரில் நம்ம எப்படி அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகேயா? அவ்வளோதான். கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எதாவது டவுட்னா கேளுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எலமெண்ட் நீங்களும் க்ரியேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.